பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். பர்சன்டேஜ் இது டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட கேள்வி. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? தள்ளுபடி அப்படின்னாலே நம்ம எப்படி போடணும்? 20% எப்படி போடணும்? 100ல இருந்து மைனஸ் பண்ணி 80/100 அப்படின்னு போடணும். சரியா? இது நமக்கு அசல் விலை என்னன்னு தெரியாது. அசல் விலை தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அசல் எவ்வளோன்னு தெரியாது, அது எக்ஸு. அதுல இருந்து 20% தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 20% தள்ளுபடி அப்படின்னாலே நம்ம எப்போதும் 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணி தான் போடணும். சரியா? 80/100 ஈக்குவல் டு இதுல என்ன பண்ணணும்னா அந்த அசல் விலை இருக்குல்ல எக்ஸ், இந்த அசல்ல இருந்து 25 ரூபா அவரு சேமிச்சிருக்காருன்னா அந்த அசல்ல இருந்து 25 ரூபாவை குறைச்சிருக்காங்க. 25 ரூபா அவர் கைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அசல்ல இருந்து 25 ரூபாவை கழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அசல் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதுல 25 ரூபா சேமிச்சிடாரு அப்படின்னா எவ்வளவு? 75 ரூபா. அப்போ 100 மைனஸ் 25 போட்டா தானே 75 கிடைக்கும். அந்த ஃபார்மேட் தான் இது. எக்ஸ் மைனஸ் 25 அப்படின்னு இந்த இடத்துல போடணும். சரியா? இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 சேமித்தார் அப்படின்னா அசல்ல இருந்து 25 ரூபாயை கழிச்சு போடணும். அந்த கழிச்ச அமௌண்ட் அவர் பாக்கெட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதை சுருக்கலாம். இது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். எக்ஸ் இன்ட்டு 8/10 வரும். இது எக்ஸ் மைனஸ் 25 வரும். சரியா? இப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை அங்கே கொண்டு போயிடலாம். இந்த 10 வகுத்தல்ல இருக்கு, அங்கே போகும்போது பெருக்கல்ல போகும். ஆனால் பெருக்கல்ல போகும்போது எப்படி போகும்னா இந்த ரெண்டுக்குமே பொதுவான பெருக்கலா போகும். இந்த 10 வச்சு எக்ஸையும் பெருக்கணும், இந்த 10 வச்சு 25ஐயும் பெருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் பெருக்கக்கூடாது, இந்த ரெண்டையுமே பெருக்கணும். சரியா? இப்போ 10x மைனஸ் 250. இந்த 10 அங்கே கிராஸ்ல போகும்போது பெருக்கல்ல போகும். எப்படி பெருக்கல்ல போகும்? இந்த ரெண்டையுமே பெருக்கிட்டு போகும். எக்ஸையும் பெருக்கணும், 25ஐயும் பெருக்கணும். சரியா? இங்க இருக்க 8 இங்க வரும்போது இந்த 8 இது கூட போட்டுடலாம். 8x, x இன்டு 8 8x. சரியா? இப்போ இந்த 250 கொண்டு வந்துட்டு 8x கொண்டு போகலாம், இல்ல 10x கொண்டு வந்துடலாம். 8x, இந்த 10x இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க வரும்போது மைனஸ் 10xன்னு வரும். இது மைனஸ் 250 ஆகும். சரியா? இப்போ 10ல இருந்து 8 கழிச்சா 2 மைனஸ் 2xன்னு வரும். இங்க மைனஸ் 250 வரும். இந்த பக்கமும் இந்த பக்கம் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டும் பிளஸ் ஆயிரும். சரியா? இப்போ எப்படி கிடைக்கும்? 2x ஈக்குவல் டு 250 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 250 பை பெருக்கல்ல இருக்க 2 இங்க வரும்போது எப்படி ஆகும்? வகுத்தல்ல வரும். இதை அடிச்சா 250ல பாதி 125. எக்ஸ் ஈக்குவல் டு 125. ஸோ ஆப்ஷன் ஏ.